அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா. இல்ல அம்மா கேக் கட்டணும். இன்னைக்கு அம்மாவுக்கு பிறந்தணும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஐயோ செம்ம காமெடிங்க. இந்த பேராசூட் பலூன் விடுறவங்களையும் 5 பேர் சேர்ந்து விட்டு அதை கரெக்டாகவே விட முடியல. எப்படி போய் விழுகுதுன்னு பாருங்கள். காற்று வந்து ஒன் சைடு மட்டும் ஸ்பீடாக அடித்ததுனால அது ஒன்று போல் பறக்கலை. ஒன்று போல் காற்று அடிச்சிச்சின்னா நல்லா போகும். 5 பேர் சேர்ந்து எங்களால் விட முடியல. பொத்துன்னு போய் கீழே விழுந்துட்டு பாருங்கள். கீழே விழுந்து செடியில் போய் சிக்கிக்கிடுச்சு. ஐயோ ஐயோ, இத்தனை பேர் சேர்ந்து எங்களால் விட முடியல. அது காற்று வந்து ஒன் சைடு அடிச்சா அப்படிங்கிறப்ப விட முடியல. எப்படி எப்படி எல்லோரும் டான்ஸை பாருங்கள். டிண்டுக்கு காக்காளி வந்துருச்சா எல்லாத்துக்கும். காக்காளி பந்த மாதிரி ஆடிக்கிருக்கோமா. அதை விட கேளுங்க, என் பக்கத்தில் ஒரு குந்தாணி ஆடுது பாருங்க. ஒரு குந்தாணி அக்கா என்னை தூக்கி சுற்றுனுச்சு பாருங்க. கிருன்னு சுற்றி என்னை மாடியிலேருந்து அன்னைக்கு போட்டு தள்ளியிருந்தா நினச்சேன். நோய் அன்னைக்கு நம்ம போய் சேர்ந்துருவோண்டான்னு நினச்சேன். பரவாயில்ல, என்னை கீழே இறக்கி விட்டுருச்சு. கிருன்னு எல்லாம் 2 தெரியுறாங்க. அவ்வளோ கிருன்னு சுற்றுது. என் வீட்டுக்கார் கூட என்ன அப்படி தூக்கி சுற்றுனது இல்லைங்க. ஆனால் இந்த அக்கா போய் என்னை சுற்றிடுச்சு. சிங்க பொண்ணு தான், தைரியமான பொண்ணு தான். அவ்வளோ பவர் அக்காவுக்கு, அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பவர் அக்காவுக்கு. என்னை தூக்கி சுற்றிடுச்சு. என் வீட்டுக்காரர் டான்ஸ் ஆட கூப்பிட்டேங்க. வா டான்ஸ் ஆடணும் கூப்பிட்டதுக்கு பின்னாடி உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிருக்காரு நான் டான்ஸ் ஆடுறத. எனக்கெல்லாம் டான்ஸ் ஆட வராது, நீங்கள் ஆடுங்க அப்படின்ட்டாரு. எல்லாருமே டான்ஸ் ஆட தெரிஞ்சு ஆடுறோம், நாங்கள் ஆடலையா? ஒவ்வொருத்தரும் காக்காளி போந்த மாதிரி. என் பக்கத்தில் 2 பேர் இருக்காங்க பாருங்க. அவங்களாம் டான்ஸ் ஆட தெரிஞ்சு ஆடுறாங்க. எல்லாருமே வந்தது ஆடுறதான். பாட்டை போட்டது எனத்தாவது ஆடுறது. நம்ம ஆடுறதாங்க டான்ஸு தானே நம்ம ஆடுறது. அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம ஆட வேண்டியதான். வரமாட்டேன்ட்டாரு. சரி நம்மளாவது போட்டு ஆடுவோம்னு ஒரு ஸ்பீக்கரை வச்சு பாட்டை போட்டு நல்லா என்ஜாய் பண்ணோங்க நூயிரை. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை பாட்டை போட்டு எனத்தையும் ஒரே ஸ்டெப்பை போட்டு 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 மேட்ச் பண்ணியாச்சு. மேட்ச் பண்ணி எனத்தையும் குத்தாட்டம் போட்டாச்சு. 2 அப்படிங்கிற மாதிரி போட்டு குத்துன்னு தள்ளியாச்சு. போங்க, ஒரே என்ஜாய்மெண்ட் தாங்க. என்ஜாய்மெண்ட்டோட காமெடி தான், செம்ம காமெடி. சிரித்து தள்ளிட்டோம் பார்த்துக்கோங்க. சரிங்க, டான்ஸ் ஆடி ரொம்ப களைச்சி போயிட்டோம். சரி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இலையெல்லாம் போட்டு தனித்தனியாக இலை போட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் சேர்ந்தே சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இலையை ஃபுல்லாக மொத்தமாக போட்டு பிரியாணி ஃபுல்லாக தட்டிட்டோங்க. பிரியாணி பார்த்தா நல்ல சிவப்பு கலர் ரெட் கலரில் இருக்குன்னு பார்த்தா அதெல்லாம் பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்னு பார்த்தா லெக் பீஸ் 2 தாங்க இருக்குது. 10 பேருக்கு ஆர்டர் பண்ணோம், ஆனால் 2 லெக் பீஸ் தான் இருக்குது. என்ன பண்ண, தயிர் வெங்காயத்தில் ரொம்ப உப்பு. எவ்வளோ தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் போய் சாப்பிட்றது வந்து கிடைக்காது. வீட்டில் போய் சாப்பிட்ருக்கோம் நாங்கள். டைம் இல்லாதனால சரி கடையில் வாங்கி சாப்பிட்டோம். சரி நீங்களாவது வீட்டில் பொங்கி கரெக்டாக சாப்பிடுங்க. எங்களுக்கு தான் பிரியாணி நூறு அன்னைக்கு சொதப்பிடுச்சு. தயிர் வெங்காயத்தில் உப்பு, பிரியாணியில் லெக் பீஸில் எல்லாம் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்டோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் பிரியாணி சேர்ந்து தானே நாங்கள் சாப்பிட்டோம். ஆனால் லெக் பீஸு தான் 2 தான், அதையும் அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டோம். ஒற்றுமையாக எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிடும்போது ஒரு ஆளுக்கு 2 பாத்ரூம் வந்துருச்சு. திடுன்னு இறங்கி போய் காட்டுக்குள்ளே ஓடிட்டான். என்னடி வாய்ஸ் இது? எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோங்க.
ஒற்றுமையாக சேர்ந்து ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டு மாடியில் நல்லா ஜாலியாக வெடி போட்டு கேக் வெட்டி பிரியாணி வாங்கி சாப்பிட்டு ஜாலி தான். இது மாதிரி நீங்களும் ஜாலியாக இந்த வருடத்தை நியூ இயரை ஹாப்பி நியூ இயரை ஜாலியாக எல்லோரும் கொண்டாடுங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃபு இருக்கணும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கும். தேங்க்யூ.